ஆண்டாளு, நீ சொல்ல போற பதில்ல தான் நாங்க சொல்ல போற தீர்ப்பே அடங்கியிருக்கு. அழகர் உன் மனசை கெடுத்து உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல, அது உண்மை இல்ல. அப்ப நீ உன் முழு விருப்பத்தோட தான் அழகர் கூட போனியா? ஆமா. உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் அழகருக்கு இருந்துச்சா? இல்ல. உங்க கல்யாணத்துல அழகரோட வீட்டு ஆளுங்களோட தொடர்பு இருந்துச்சா? இ- இ- இல்ல. வேற ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? என்னால ரெண்டு குடும்பத்துக்கும் நிறைய சிரமம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கப்பா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன தீர்ப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? 10 பால்ல 50 ரன்னுனா முயற்சி பண்ணி பார்க்கலாம். 10 பால்ல 150 ரன்னுனா வேகமா மைதானத்தை காலி பண்றதா மரியாதை. இதுல தீர்ப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நடந்தது என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. பொண்ணும் பையனும் விருப்பப்பட்டு நடந்த கல்யாணம் இது. இதுல கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இந்த கல்யாணம் செல்லும். சிதம்பரம் ஐயா வீட்டுக்காரங்க நிஜத்தை ஒத்துக்கிறது ஒண்ணுதான் ஒரே வழி. முருகேசன் வீட்டு பக்கம் தான் நியாயம் இருக்கு. 30 வருஷத்து பகை அது தீர்றதுக்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கணும்னு பஞ்சாயத்துல கேட்டுக்கிறான். அத்தை பையன் மாமன் பொண்ணு முறைப்படி அவங்களுக்கு இல்லாத உறவு இல்ல. நீங்க தான் கொஞ்சம் சமாதானமா. பஞ்சாயத்து சின்ன பிள்ளைய ஏமாத்தி கூட்டி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத்தை மயன் மாமன் ஒரு முறை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு இவளை இங்கே வெட்டி கொண்டு விடுங்க. பேசாம இரு. ஐயா இவன் பேசாம இரு. அப்பா.